அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இது வரைக்கும் நாம் லுகத்துல் அரபியாவுடைய 17வது லெசன்ஸ் வரைக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடிச்சிட்டோம். போன செஷனில் 18th லெசன் ஸ்டார்ட் பண்ணி 18வது பாடத்துடைய முன்னுரையை மட்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த முன்னுரையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அதாவது முஆரப் 3 நிலையில் வரக்கூடியது, அதாவது மர்ஃபு, மன்சூபு, மஜ்ரூர், இது 3 வடிவத்திலையும் வரக்கூடிய விஷயங்களில் நம்ம பார்த்தோம். அதுபோக எப்படி ஒரு இஸ்மை 3 நிலைகளையும் சர்ஃபு செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதில் ஒரே ஒரு இஸ்மை மட்டும் எடுத்து அதனுடைய மஜ்ரூர் ஃபார்மு, மர்ஃபு ஃபார்மு, மன்சூபு ஃபார்மு, இதை மட்டும் ஒரே ஒரு இஸ்முக்கு நாம் சொல்லி பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் 18வது பாடத்துடைய தம்ரீன்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஒரு இஸ்மு அப்படிங்கிறனா முதர்ரிசுன் எடுத்துக்கலாமா? ஓகே, முதர்ரிசுன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு. இதனுடைய ஒருமை, பன்மை, ஒருமை, இருமை, பன்மை அந்த ஃபார்மையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து மர்ஃபுவாக இருந்தால் எப்படி வரும், மன்சூபாக இருந்தால் எப்படி வரும், மஜ்ரூராக இருந்தால் எப்படி வரும், அந்த வடிவத்தையும் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும். ரைட்டா? ஓகே, முதர்ரிசுன், முதர்ரிசன், முதர்ரிசன், இது ஒருமை. மர்ஃபூடைய வடிவம், மன்சூபுடைய வடிவம், மஜ்ரூருடைய வடிவம். அடுத்து இருமை எப்படி வரும்? முதர்ரிசானி, முதர்ரிசைனி, முதர்ரிசைனி. 3வது பன்மை முதர்ரிசூன, முதர்ரிசீன, முதர்ரிசீன. இதுதான் சர்ஃபு செய்யக்கூடிய பேட்டர்ன் இதுதான். ரைட். இதே முதர்ரிசுன்னுக்கு பெண்பால் வடிவத்தை கொடுத்து அதை எப்படியெல்லாம் மாற்றணுங்கிறத பார்த்துடலாமா? முதர்ரிசத்துன், முதர்ரிசுனுடைய பெண்பால் வடிவம் முதர்ரிசத்துன், ஆசிரியை. ரைட். முதர்ரிசத்துன், முதர்ரிசத்தன், முதர்ரிசத்தின். அடுத்து முதர்ரிசத்தானி, முதர்ரிசத்தைனி, முதர்ரிசத்தைனி. நெக்ஸ்ட்டு முதர்ரிசாத்துன், முதர்ரிசாத்தின், முதர்ரிசாத்தின். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தம்ரீன் வரப்போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா தம்ரீனை? ஓகே, இதுதான் தம்ரீனை, தமாரீனு. ஓகே, முதல் ஹெட்டிங்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு தம்ரீனை பாருங்கள். ஹெட்டிங்கை வாசிக்கிறேன். அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியதி முஸ்தாமலன் அல் மஸ்னா. அதாவது என்னென்னா, முஸ்தாமலன் அல் மஸ்னா அப்படின்னா இருமையுடைய பன்மை. சரியா? இருமை பன்மையை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு நீ விடையளி அப்படின்னு சொல்கிறாங்க. இருமை பன்மைனா என்ன? இப்போ முதர்ரிசுனுடைய இருமை பன்மை என்ன? முதர்ரிசானி. முதர்ரிசத்துனுடைய இருமை பன்மை என்ன? முதர்ரிசத்தானி. மோமினுன் அப்படிங்கிறதுக்கான இருமை பன்மை என்ன? மோமினானி. மோமினத்துன், அதுக்கான இருமை பன்மை என்ன? மோமினத்தானி. படித்தோம்ல? ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இருமையை மட்டும் பயன்படுத்தி நம்ம இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி பாருங்கள். கம் கலமன் இந்தக்க, உன்னிடத்தில் எத்தனை பேனா இருக்கிறது? ஆன்சர் இந்தி, என்னிடத்தில் கலமானி, 2 பேனாக்கள் இருக்கிறது. கலமுன், அதனுடைய இருமை பன்மை கலமானி. ரைட்டா? ஸோ கலமானி எழுதியாச்சு. ரைட். இப்போ அடுத்தது எல்லாத்துலேயுமே இருமை பன்மை தான் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கம் கிதாபன் இந்தக்க, உன்னிடத்தில் எத்தனை புத்தகம் இருக்கிறது? இந்தி, என்னிடத்தில் கிதாபானி, 2 புத்தகங்கள் இருக்கிறது. கிதாபுன், கிதாபானி, இருமை பன்மை. சரியாம்மா? புரியுதுங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள். கம் சப்பூரத்தன்
ஃபி ஃபஸ்லிக்கும் உன்னுடைய வகுப்பறையில், கும்முனா உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை போர்டு இருக்கிறது, அதாவது கரும்பலகை, பிளாக் போர்ட், எத்தனை போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் எப்படி பண்ணணும்? அதாவது எங்களுடைய வகுப்பறையில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையில் சப்பூரத்தானி 2 பலகைகள் இருக்கிறது, 2 கரும்பலகைகள் இருக்கிறது. ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையில் சப்பூரத்தானி 2 பிளாக் போர்டுகள் இருக்கிறது. சரிங்க. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே என்னென்னா, கம்முக்கு அப்புறம் என்ன இஸ்மு இருக்குது, அது பெண்பால் இஸ்மா இருக்கா ஆண்பால் இஸ்மா இருக்கா, அதுக்கு தக்கன நம்ம அதோடைய இருமையை எடுக்க போகிறோம். மர்ஃபூடைய வடிவத்தில் தான் எடுக்க போகிறோம். நம்ம மன்சூபோ மஜ்ரூரோ பார்க்க போகிறதில்ல, மர்ஃபூடைய வடிவத்தில் தான் எடுக்க போகிறோம். ரைட்டா? நம்மளுக்கு தான் 3 ஃபார்முமே தெரியுமே, அதில் மர்ஃபூடைய வடிவம் எது, அதில் இருமை பன்மை எது அப்படிங்கிறத கவனித்து போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களாம்மா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். கம் ரியாலன் இந்தக்க அல் ஆன யா லைலா, லைலாவே தற்போது லைலாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போது இந்த க வருமா, இந்த கீ வருமா? இந்த கீ. சரியா? ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறாங்க, அப்போது இந்த கீ வரும். அப்போ எப்படி இதை கேட்குறது? கம் ரியாலன் இந்த கீ அல் ஆன யா லைலா, லைலாவே தற்போது உன்னிடத்தில் எத்தனை ரியால் இருக்கிறது, காசு எத்தனை ரியால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தி என்னிடத்தில் ரியாலானி 2 ரியால் இருக்கிறது. ரைட்டா? ரியாலன் அதனுடைய ரியாலுன் அதனுடைய இருமை பன்மை ரியாலானி. கரெக்டு தானே? ஸோ இந்தி ரியாலானி என்னிடத்தில் 2 ரியால்கள் இருக்கிறது. ரைட்டாமா? அடுத்ததை பாருங்கள். கம் உஹ்தன் அதாவது எத்தனை சகோதரிகள். கம் உஹ்தன் லக யா அலி, அலியே உனக்கு எத்தனை சகோதரி இருக்கிறார்கள். சரியா? ஸோ ஆன்சர் என்ன பண்ணலாம்? லி எனக்கு, உஹ்தானி 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். லி உஹ்தானி எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம் அம்மன், அம்மன்னா என்ன? ஃபாதர்ஸ் பிரதர், அதாவது பெரியப்பாவோ சித்தப்பாவோ. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? எத்தனை பெரியப்பா. லக்கி ஏன்? கம் அம்மன் லக்கி யா ஆமினா, ஏன்னா ஆமினாவை பார்த்து கேட்குறாங்க, அப்போ லக்கி தான் சொல்லணும். ஆமினாவே உனக்கு எத்தனை பெரியப்பா இருக்கிறாங்க. ஆன்சர் லி எனக்கு அம்மானி 2 பெரியப்பாக்கள் இருக்கிறார்கள். சரியா? அம்முன் அம்மானி. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம் சதீகன் அப்படின்னா என்ன? ஃப்ரெண்டு, தோழன். கம் சதீகன் லக யா முஹம்மது, முஹம்மதே உனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். லி எனக்கு சதீகானி. ஆமாவா? இருமையாக மாற்றணும். சதீகுன் சதீகானி 2 தோழர்கள் இருக்கிறார்கள். ரைட்டா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம் தாலிபன் எத்தனை மாணவர். ரைட்டா? ஜதீதன் எத்தனை புதிய மாணவர். ஃபி ஃபஸ்லிக்கும் உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை புதிய மாணவர் இருக்கிறார்கள். நியூ ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஆன்சர் பண்ணணும். ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையில். இப்போது தாலிபன்னை ஃபஸ்ட்டு இருமை பன்மையில் மாற்றுங்க. தாலிபானி. அப்போ கூட இருக்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்? ஜதீதுன்னையும் அதையும் நம்ம மாற்றணும். ஜதீதானி எங்களுடைய வகுப்பறையில் 2
புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். சொல்ல வர நாத்தையும் நம்ம என்ன தான் பண்ணணும், சேம் அதே மாதிரி மாற்றணும். நாம் அக்ரிணை ஜம்மு பன்மைக்கு தான் சில கண்டிஷன்ஸு பார்த்தோம், இருமைக்கு நம்ம பார்க்கல. நம்ம தாலிபுன்ன தாலிபானின்னு மாற்றினா பக்கத்தில் வரக்கூடிய நாத்தையும் அதே போலவே செய்யணும். அதனால தான் ஜதீதுன்னையும் மாற்றியாச்சு, தாலிபானி ஜதீதானி. எங்களுடைய வகுப்பறையில் 2 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். புரியுதுங்களாம்மா? ஸோ இதெல்லாம் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸு. அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மனசில் பதிய வச்சு அதெல்லாம் நம்ம செய்யணும் கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். கம் மஸ்ஜிதன், எத்தனை பள்ளிவாசல்? கம்முங்கிறது தமீஸு, மஸ்ஜிதன் அப்படிங்கிறது கம்முக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு. அது மன்சூபா தான் வரணும், நசபு பெற்று இருக்கணும். ஃபி கரியத்துக்க யா ஜக்கரியா, ஜக்கரியாவே உன்னுடைய கிராமத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறது? சரியா? கரியத்துன் அப்படின்னா என்ன? கிராமம், வில்லேஜ். உன்னுடைய கிராமத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? ஃபி கரியத்துனா, எங்களுடைய கிராமத்தில், மஸ்ஜிதானி 2 பள்ளிவாசல் இருக்கிறது. ரைட்டா? ஸோ நம்ம இஸ்மு கம்முக்கு அப்புறம் வர்ற இஸ்மு என்னன்னு பார்த்துக்கோங்க. அதனுடைய இருமை பன்மையை போட்டு ஆன்சர் பண்ண வேண்டியது தான். அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ். உனக்கு எத்தனைன்னு கேட்டால் நம்ம எனக்குன்னு அதை மாற்றணும். ஸோ அந்த மாதிரியான சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். கம் ஃபுந்துகன், எத்தனை ஹோட்டல்? ஃபி ஹாதஷாரிஇ, இந்த தெருவில் எத்தனை ஹோட்டல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் எப்படி பண்ணுறது? ஃபி ஹாதிஹி ஷாரிஇ, இந்த தெருவில், நம்ம அதே சொல்லிக்கலாம். ஃபி ஹாதிஹி ஷாரிஇ, இந்த தெருவில், ஃபுந்துகானி 2 ஹோட்டல் இருக்கிறது. ஃபுந்துகானி 2 ஹோட்டல் இருக்கிறது, ஹோட்டல்கள் இருக்கிறது. ரைட்டாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11வது கேள்வி. கம் அஹன், எத்தனை சகோதரர்? லக்க, உனக்கு. யா சுஆது, சுஆதை பார்த்து கேட்குறாங்க. அப்போது லக்கீன்னு வரும். சுஆதே உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறார்கள்? லி, எனக்கு. அஹுனுடைய இருமை நமக்கு தெரியும், அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இல்லையா? ஸோ அஹுனுடைய இருமை அஹவானி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே என்ன போடணும் அப்படின்னா, லி அஹவானி, எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். சரியா? சில பன்மை வந்து இருமை பன்மையாக இருக்கட்டும், இல்லை ஜம்மு பன்மையாக இருக்கட்டும், அது வந்து ஒருமை வார்த்தை எப்படி இருக்கோ அது போலவே இருக்காது, கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த அஹுனுக்கும் இருமை பன்மை வந்து அஹவானின்னு வரும். நமக்கு வந்து இது ஆல்ரெடி தெரியும், அஹுன் அஹவானி. சரியா? ஸோ அப்போ இதோட இருமை பன்மை அஹவானி. அப்போ அதை போட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். லி அஹவானி, எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ரைட்டா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே பக்கத்தில் தந்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது அல் அஹுன் முசன்னாத்து, அஹுனுடைய இருமை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அஹவானி. ஸோ அதை போட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸி தான். ஜஸ்ட்டு டூவல் ஃபார்ம், இருமை பன்மையை பயன்படுத்தி நாம் ஆன்சர் சொல்லியாச்சு. ரைட்டா? ஓகே. முழுக்க இருமை பன்மை. ஒரு இஸ்முடைய நம்ம இத்தனை கிளாஸில் ஒருமை தான் பார்த்துருப்போம், இப்போ நம்ம இருமை பார்த்தாச்சு. ரைட்டா? மர்ஃபூடைய வடிவத்தில் இருமையை பார்த்தாச்சு. ரைட்டாமா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு தம்ரீன் பாருங்கள், ஈஸி தான். இக்ர வக்துப், படி வாசி, ரீட் அண்ட் ரைட், அவ்வளோதான். நம்ம இதை ஜஸ்ட்டு ஹரக்கட்ஸ் போட்டு சரியான ஹரக்கட்ஸை கொடுத்து அதுக்கு பொருள் வச்சு வாசித்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஹாலிதுன் லஹு இப்னானி வ பின்தானி, ஹாலித் இருக்கனால அவனுக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள். ஹாலித் ஹேஸ் 2 daughters and 2 sons. சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து ஜும்லா இஸ்மியா தான், ஏன்னா ஹாலித் அப்படிங்கிற ஒரு இஸ்மை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஹாலிதுன் அப்படிங்கிறது முபுத்ததா, அப்போ ஹபர் எதுங்க?
அது ஃபுல்லாகவுமே ஹபர் தான். இங்கே ஹபரே வந்து ஒரு ஜும்லாவாக வந்திருக்கு. சரிங்களா, இங்கே ஹபரே எப்படி வந்திருக்கு, ஒரு ஜும்லாவாகவே வந்திருக்கு. ரைட்டா. லஹு அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா. அப்போது இப்னானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வ அத்துஃபு பின் தானி அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், இதை மாதூஃபுன் அலா இப்னானி. சரிங்களா. பின் தானிங்கிறது அத்துஃபா வந்திருக்கு, மற்றுமா வந்திருக்கு. எதுக்கு, இப்னானிக்கு மற்றுமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சரியா. இப்னானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கர், வாவுங்கிறது அத்துஃபு, பின் தானி அப்படிங்கிறது மாதூஃபுன் அலா இப்னானி. ரைட்டாம்மா. ஓகே. ஸோ அப்போது இப்படி தான் நம்ம ஹரக்கட்ஸ் போட்டு பொருள் வச்சு தர்கீப் சொல்ல போகிறோம். அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. பாருங்கள். ஃபி ஹாதல் பைத்தி. ரைட்டா. இந்த வீட்டில். சரிங்களா. இந்த வீட்டில் குர்ஃபத்தானி கபீரத்தானி. ரைட்டா. குர்ஃபத்தானி கபீரத்தானி, அதாவது இந்த வீட்டில் 2 பெரிய அறைகள் இருக்கிறது. ஓகேவா. ஃபி ஹாதிஹில் பைத்தி. ஃபீங்கிறது ஜாரு, ஹாதா அப்படிங்கிறது தான் மஜ்ரூரு, அல் பைத்தி அப்படிங்கிறது பதலு, குர்ஃபத்தானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கர், கபீரத்தானி அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்கு. மனுவுத்து நாத்து நம்மளுக்கு தெரியும். மனுவுத்து எப்படி இருக்கிறோ சேம் அதே போல் தான் நாத்து வரணும். ரைட்டா. ஸோ இங்கே பாருங்கள், குர்ஃபத்தானி அப்படிங்கிறது இருமை பன்மை தான். சரிங்களா. பன்மை கிடையாது, அதாவது ஜம்மு பன்மை கிடையாது. சரிங்களா. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லெசன்ஸில் பார்த்தோம். அதாவது ஒரு இஸ்மு, அக்ரிணையான ஒரு இஸ்மு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜம்மு நீங்கள் எழுதுறீங்கன்னா அதை நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கோ இல்லை அதுக்கு பின்னாடி வர நாத்தோ எப்படி இருக்கணும், பெண்பால் இஸ்மாக இருக்கணும், ஒருமையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. இப்போ கிதாபுன் அப்படின்னு இருக்குது, அதனுடைய பன்மை குதூபுன். இது அக்ரிணை பன்மை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குதூபுனுங்கிறது இருமை பன்மை கிடையாது, ஜம்மு. சரிங்களா. ரைட்டா. ஜம்மு பன்மை அது. ஓகேவா. அப்போ குத்தூபுன்னு நீங்கள் சுட்டி காட்டும்போது ஹாதிஹி குத்தூபுன் அப்படின்னு பெண்பாலுக்கு பயன்படுத்துகிற இஸ்முல் இஷாராவை தான் யூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் அதுக்கு பின்னாடி புதிய அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்குறீங்கன்னா ஜதீதத்துன் அப்படின்னு தான் போடணும். இங்கே வந்து ஜதீதுன்னை மட்டும் நம்ம வந்து அப்படியே ஒருமையில் வச்சுருக்கோமே, இதை வந்து பன்மையில் மாற்ற தேவையில்லையா, ஜுதூதுன்னு மாற்ற தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா தேவை கிடையாது. ஏன்னா குத்தூபுனுங்கிறது அக்ரிணை பன்மை, இருமை பன்மை இல்லை, அக்ரிணை ஜம்மு பன்மை. அந்த மாதிரி வார்த்தையை நம்ம சுட்டி காட்டும்போது பெண்பால் இஸ்முக்கு பயன்படுத்துகிற இஸ்முல் இஷாராவை தான் யூஸ் பண்ணுவோம். ஹாதிஹியோ தில்கவோ பயன்படுத்துவோம். அதுக்கு சப்போஸ் நீங்கள் நாத்து எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ குத்துபுனுக்கு நீங்கள் நாத்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை பெண்பால் இஸ்மா தான் இருக்கணும், ஒருமையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோமா. ஞாபகம் வருதா. ஆனால் இங்கே குர்ஃபத்தானின்னு இருக்குது, இருமை பன்மை. ஆனால் இதுவும் அக்ரிணை தான். குர்ஃபத்துன் அப்படிங்கிறது அக்ரிணை தானே. ஆனால் இது வந்து ஜம்மு கிடையாது, இருமை பன்மை தான். அப்படிங்கும்போது அதுக்கான இதை நீங்கள் நாத்தை எழுதும்போது அந்த குர்ஃபத்தானி மாதிரியே தான் அந்த கபீரத்தானியையும் எழுதணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா. இதே இந்த குர்ஃபத்தானிங்கிறது அல்லாமல் 2க்கும் மேற்பட்ட அறைகள் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா குர்ஃபுன். குர்ஃபத்தினுடைய ஜம்மு பன்மை குர்ஃபுன். அதை நீங்கள் போட்டு எழுதுறீங்கன்னா கபீரத்துன் அப்படின்னு முடிச்சிடலாம். குர்ஃபுன் கபீரத்துன்னு முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இங்கே பயன்படுத்தி இருக்கிறது இருமை பன்மை. ரைட்டா. இருமை பன்மை பயன்படுத்துகிறீங்கன்னா அப்போ அது அக்ரிணை பன்மையா உயர்திணை பன்மையான்லாம் பார்க்க தேவையில்ல. அதுக்கு நீங்கள் நாத்து எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாத்து எப்படி இருக்கணும், மனுவுத்து போலவே இருக்கணும். ரைட்டாம்மா. ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல உங்களுக்கு. ஸோ இதை ஒரு பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோட லாஸ்ட்டில் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு நோட்ஸாகவே கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ இதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல. ஓகே.
இந்த வீட்டில் 2 பெரிய அறைகள் இருக்கிறது. ரைட்டா? ஃபி ஹாதல் பைத்தி குர்ஃபத்தானி கபீரத்தானி. ஓகேவா? ரைட். இப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்கள். ஃபாத்திமத்து லஹா திஃப்லானி சகீரானி. ஃபாத்திமா இருக்கல்ல, அவளுக்கு 2 சிறிய குழந்தைகள் இருக்கிறது. ரைட்டா? ஃபாத்திமத்து முபுத்ததா, லஹா திஃப்லானி சகீரானி என்னது இது? இதுதான் ஹபர். ஹபர் எப்படி வந்திருக்கு? ஒரு ஜும்லாவாகவே வந்திருக்கு. என்ன ஜும்லாவாக வந்திருக்கு? இதுவும் ஜும்லா இஸ்மியா தான், ஆனால் முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வந்திருக்கு. ரைட்டா? லஹா என்னது இது? ஹபர் முகத்தம். ல அப்படிங்கிறது ஜாரு, லஹாங்கிறது தான் மஜ்ரூரு, ஷிபுகு ஜும்லாவாக வந்திருக்கு. திஃப்லானி அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர், சகீரானி அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. புரியுதாமா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். லி எனக்கு, ஐநானி அப்படின்னா என்ன? 2 கண்கள். ஐனுன் அப்படின்னா கண்ணு, 2 கண்கள்னா ஐநானி, எனக்கு 2 கண்கள். வ உதுனானி இன்னும் 2 காதுகள். வ யதானி இன்னும் 2 கைகள். வ ரிஜ்லானி இன்னும் 2 கால்கள் இருக்கிறது. சரியா? என்ன சொல்கிறாங்க? லி எனக்கு, இது வந்து ஜும்லா இஸ்மியா தான். லி அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், ஜாரு மஜ்ரூர் ஷிபுகு ஜும்லா, ஆனால் ஹபர் முகத்தம், ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஐநானி இதுதான் வந்து முபுத்ததா முஅக்கர். வாவ் அத்துஃபு. உதுனானி அப்படிங்கிறது மாத்தூஃபுன் அலா ஐநானி, வாவ் அத்துஃபு. யதானி அப்படிங்கிறது மாத்தூஃபுன் அலா உதுனானி, அகெயின் வாவுங்கிறது அத்துஃபு. ரிஜுலானி அப்படிங்கிறது மாத்தூஃபுன் அலா யதானி. ரைட்டா? எல்லாமே மற்றுமா வந்திருக்குது. ஓகேவா? புரியுதா இது? ஸோ இங்கே வந்து முழுக்க உங்களுக்கு இருமை பன்மையை தான் வந்து முழுக்க ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. சரிங்களாம்மா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் இந்த தம்ரீனுடைய கண்டினியூஷன் இருக்குது. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபி ஹாதல் ஹையி மதுரசத்தானி. ஹையுன் அப்படின்னா லைவ்லிஹுட், அதாவது அக்கம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல, நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம்ல, பக்கத்தில் அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான வார்த்தை தான் அது. ஃபி ஹாதல் ஹையி அப்படின்னா இங்கு பக்கத்தில் மதுரசத்தானி 2 மதரசாக்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பக்கத்தில் 2 மதரசா இருக்குது. இப்போ இங்கே என்ன வந்திருக்குது? இது ஜும்லா இஸ்மியா தான். முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வந்திருக்குது. ஃபீங்கிறது ஜாரு, ஹாதா அப்படிங்கிறது தான் மஜ்ரூரு, அல் ஹையி அப்படிங்கிறது பதில், மதுரசத்தானி அப்படிங்கிறது இருமை பன்மை, முபுத்ததா முஅக்கர். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி சலாத்துல் ஃபஜ்ரி ரா அத்தானி. சலாத்துல் ஃபஜ்ரி ராக்கு அத்தானி. சரிங்களா? அதாவது ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சலாத்துல் ஃபஜ்ரிங்கிறது முதாஃப் இலைஹி, சலாத்து அப்படிங்கிறது முபுத்ததா வஹுவ முதாஃப், அல் ஃபஜ்ரி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ரக்கு அத்தானி அப்படிங்கிறது வந்து ஹபராக வந்திருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். லில் பைத்தி மிஃப்தாஹானி. லில் பைத்தி மிஃப்தாஹானி, அதாவது லில் பைத்தினா என்ன? வீட்டிற்கு, மிஃப்தாஹானி 2 சாவிகள் இருக்கிறது. ஓகேவா? வீட்டுக்கு 2 சாவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லில் பைத்தி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா, ஹபர் முகத்தம். மிஃப்தாஹானி அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா முஅக்கர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். லிமன் ஹாத்தானில் பக்கரத்தானி. ஹாத்தானி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்? ஹாதிஹி உடைய இருமை பன்மை தான் ஹாத்தானி. சரிங்களா? ஓகே. இவைகள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாத்தானியே யூஸ் பண்ணணும். அதாவது என்ன கேட்குறாங்க?
இவை 2 மாடுகள். பக்கரானா மாடு, பக்கரத்தானி அப்படின்னா, பக்கரத்துன் அப்படின்னா மாடு, பக்கரத்தானி அப்படின்னா 2 மாடுகள். இந்த 2 மாடுகள் யாருக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹுமா, அவை 2ம் லில் ஃபல்லாஹி, விவசாயிக்கு உரியது. சரிங்களா? ஹுமா அப்படிங்கிறது தான் முபுத்ததா, லில் ஃபல்லாஹி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு ஷிபு ஜும்லா ஹபர். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு 9வது பாருங்கள். ஹாதானி தொய்யிபானி மின் இன்கல்தர்ரா. அதாவது தொபீபானி அப்படின்னா என்ன? மருத்துவர்கள், 2 மருத்துவர்கள். இந்த 2 மருத்துவர்களும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். லா, இல்லை. ஹுமா மின் ஃபரன்சா, அவர்கள் இருவரும் பிரான்சிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதாவது தமீர் என்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ஹுமா யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹுவ போட்டு இவ்வளோ கிளாஸஸில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ ஹுமா போடுறாங்க. ஏன் ஹுமா போடுறாங்க? ஏன்னா 2 ஆண்களை குறிக்கிற மாதிரியான வார்த்தை, குறிக்கிற மாதிரியான தமீர் இருக்குது வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹுமா யூஸ் பண்ணணும். ஆமாவா? 2 ஆண்களோ இல்லை 2 பெண்களோ இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணு, அந்த 2 நபரை குறிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹுமா யூஸ் பண்ணுவோம். ஆமாவா? ஸோ அதனால தான் இங்கே ஹுமான்னு வருது. ரைட்டா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. லா, இல்லை. ஹுமா, அவர்கள் இருவரும் மின் ஃபரன்சா, பிரான்சிலிருந்து வந்திருக்கிறார்கள். சரிங்களா? லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹுமா அப்படிங்கிறது முபுத்ததா, மின் ஃபரன்சா அப்படிங்கிறது தான் ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா ஹபர். ரைட்டா? ஓகே, இப்போ 10th சென்டென்ஸ் பாருங்கள். ஃபி கரியத்தி, என்னுடைய ஊரில், சரியா? அதாவது என்னுடைய கிராமத்தில், மஸ்ஜிதானி சகீரானி, 2 சிறிய மஸ்ஜிதுகள் இருக்கின்றது. சரியா? என்னுடைய ஊரில் 2 சின்ன மஸ்ஜிது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபி ஜாரு, கரியத்தி அப்படிங்கிறதுல கரியத்தி அப்படிங்கிறது மஜ்ரூரு வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யா, மஸ்ஜிதானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கரு, சகீரானி, மஸ்ஜிதானி அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர், சகீரானி அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. மஸ்ஜிதானி அப்படிங்கிறதுக்கு நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? ஓகே, ரைட். அல்ஹம்துலில்லா. இதுதான் 2வது தம்ரீன். இப்போ 3வது தம்ரீனும் என்னங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, ஹெட்டிங்கை வாசிக்கிறேன் பாருங்கள். இக்ரா உல் அம்சிலத்தல் ஆத்தியத்தை சும்மதா ஃபில் ஃபராகி ஃபீமா எலி தம் ஈசன், ப்ராக்கெட்டில் கம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஒ தபுதி ஆஹிரா அப்படின்னா என்னென்னா, தம் ஈஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தம் ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமீஸ், அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது தமீஸ் அப்படின்னு வரும். கம் அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தையை தமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா மற்ற ஐன மண் அதுக்கெலாம் எதுவும் சொல்லலை, ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் அப்படி இந்த வார்த்தை அப்படின்னு கேட்டால், ஏன்னா கம்மை தனியாக பயன்படுத்த முடியாது. கம்மு வந்துச்சுனாலே அதுக்கு அப்புறம் பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இஸ்மு வரணும். அப்படிங்கிறதுனால இந்த கம்முக்கு ஒரு ஸ்பெஷல் வேர்டு இருக்குது. என்னென்னா தமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, கம்முன்னு கொடுத்துருக்காங்க. தமீஸ்னாலும் கம்னாலும் ஒன்று தான். கம்மை தான் தமீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட்டு. ஓகே, இப்போது கொடுத்துருக்குற மிஸ்ஸால் பாருங்கள். கம் உஹுத்தன் லக்க, உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆமாவா? ரைட்டு. கம்முக்கு அப்புறம் அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க? உஹுத்தன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இஸ்மு. அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? மன்சூபாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நசபு பெற்று வரணும். கம்முக்கு அப்புறம் நீங்கள் எந்த இஸ்மை பயன்படுத்தினாலும் அது நசபு பெற்று வரணும், மன்சூபாக பயன்படுத்தணும். ரைட்டா? ஓகே, அடுத்த மிஸ்ஸால் பாருங்கள். கம் கலமன் இந்தக்க, உன்னிடத்தில் எத்தனை பேனா இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம் சையாரத்தன் ஃபில் ஜாமியத்தி, பல்கலைக்கழகத்தில் எத்தனை கார் இருக்கிறது. இப்போ அந்த உஹுத்தன் கலமன் சையாரத்தன் மூணுமே எப்படி இருக்குது? மன்சூபாக இருக்குது, நசபு பெற்று வந்திருக்கு, கம்முக்கு அப்புறம் உடனே வந்திருக்குது. அப்போது என்ன தெரியுது இதிலேருந்து? கம்முக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு இஸ்மு வரணும். அதாவது தமீஸ் வந்தாலே பக்கத்தில் ஒரு இஸ்மு கண்டிப்பாக வரணும். அந்த இஸ்மு எப்படி இருக்கணும்? மன்சூபாக இருக்கணும், நசபு பெற்று தான் வரணும், ஒருமையில் தான் இருக்கணும். அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, ரைட். அல்ஹம்துலில்லா.
ஸோ சேம் இதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த தம்ரீனை செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், கம் டேஷ் இந்தக என்ன போடலாம்? உன்னிடத்தில் எத்தனை சட்டை இருக்கிறது அப்படின்னு கேட்கலாமா? அப்போ சட்டைக்கு என்ன, கம்முக்கு அப்புறம் அதை நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி போடணும்? கம் கமீசன் இந்தக. ரைட்டா? உன்னிடத்தில் எத்தனை சட்டை இருக்கிறது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம் டேஷ் லக உனக்கு எத்தனை டேஷ் அப்படின்னு வருது. என்ன கேட்கலாம்? உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாமா? அப்போ என்ன வரணும்? கம் அஹன் லக்க. கம் அஹன் லக்க உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், கம் டேஷ் ஃபி ஹாத ஷாரி இந்த தெருவில் எத்தனை டேஷ் என்ன கேட்கலாம்? எத்தனை கடை இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? அப்போ என்ன வரணும்? கம் துக்கானன் ஃபி ஹாத ஷாரி இந்த தெருவில் எத்தனை கடை இருக்கிறது. ரைட்டா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு கீழே அடுத்த லைன்ஸை பாருங்கள். கம் டேஷ் ஃபி கரியத்துக்க. ஃபீ கரிய திக்க, என்ன முன்னாடி ஃபீ இருக்குல்ல, ஸோ ஃபீ கரிய திக்க அப்படின்னா என்ன? உன்னுடைய கிராமத்தில் எத்தனை டேஷ், உன்னுடைய கிராமத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறது அப்படின்னு கேட்கலாமா? இப்போ என்ன வரணும்? கம் மஸ்ஜிதன் ஃபீ கரிய திக்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், கம் டேஷ் ஃபீ ஃபஸ்லிக்கும் உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை டேஷ் என்ன கேட்கலாம்? எத்தனை போர்டு இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? கம் சப்பூரத்தன். கம் சப்பூரத்தன். சரியா? கம் சப்பூரத்தன் ஃபி ஃபஸ்லிக்கும் உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை போர்டு இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், கம் டேஷ் ஃபிஸ் சனதி. ஓகேவா? ஷஹருன் அப்படின்னா மாதம், சனத்துன் அப்படின்னா இயர், வருடம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? கம் டேஷ் ஃபிஸ் சனதி வருடத்தில் எத்தனை பெருநாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? ஸோ கம் ஈதன் ஃபிஸ் சனதி. கம் ஈதன் ஃபிஸ் சனதி வருடத்தில் எத்தனை பெருநாட்கள் இருக்கிறது, இல்லைனா எத்தனை நாட்கள் இருக்கிறது அப்படின்னு கூட கேட்கலாம். கம் யௌமன் ஃபிஸ் சனதி. யௌம் அப்படின்னா நாள். சரியா? யௌமன் அப்படின்னா நாள். ரைட்டா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம் டேஷ் லில் தர்ராஜதி. சரிங்களா? சைக்கிள் இருக்குது, எத்தனை டேஷ் என்ன கேட்கலாம்? சக்கரம். சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்குறது? கம் அஜலத்தன் லில் தர்ராஜதி. கம் அஜலத்தன் லில் தர்ராஜதி. ரைட்டா? ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்முக்கு அப்புறம் இஸ்மு தான் வரணும். அந்த இஸ்மு ஒருமையாக தான் இருக்கணும், மன்சூபா தான் வரணும், நசபு பெற்று இருக்கணும், தன்வீன் தான் இருக்கும். மோஸ்ட்லி நசபு தன்வீன், அதாவது ஃபத்துஹா தைன் தான் இருக்கும். ஆமாவா? இப்போ நம்ம சாதாரணமாக எழுதுறதும் போது ஃபத்துஹா தைனை எப்படி எழுதணும்னு சொன்னோம். அதுக்கு அந்த ஃபத்துஹா தைன் எந்த எழுத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த எழுத்துக்கு ஒரு அலிஃபை சேர்த்துடணும் அப்படின்னு சொன்னோம். ரைட்டா? அதே போல் மர்பூத்தா வச்சு ஒரு இஸ்மு முடியுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபத்துஹா தைன் கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் அலிஃப் போடணுமா? போடக்கூடாது. அதனால தான் அஜலத்தன் அப்படின்னு எழுதியிருக்கிறத பாருங்கள். அதை நாம் ஜஸ்ட்டு ஃபத்துஹா தைன் மட்டும்தான் போட்டிருக்கோம், அலிஃப் பக்கத்தில் சேர்க்கலை. ஏன்? மர்பூத்தா இருந்தால் அந்த லெட்டருக்கு மட்டும் இந்த கண்டிஷனை நாம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களாமா? ஓகே. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள், கம் டேஷ் ஃபி குர்ஃபதீக்க உன்னுடைய அறையில் எத்தனை டேஷ் என்ன கேட்கலாம்? உன்னுடைய அறையில் எத்தனை சேர் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? சேருக்கெல்லாம் என்ன அரபு வார்த்தைங்கிறது ஞாபகம் இருக்கா? குர்சியுன், அதான் சேருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும்? எப்படி போடணும் அதை? கம் குர்சியன் ஃபி குர்ஃபத்திக்க உன்னுடைய அறையில் எத்தனை நாற்காலி இருக்கிறது. கம் குர்சியன் ஃபி குர்ஃபத்திக்க. ரைட்டா? புரிஞ்சிருச்சா அது? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஈஸியான தம்ரீன் தான் எல்லாமே. இந்த லெசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியான தம்ரீன்ஸாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஈஸி தான். ஓகே. இந்த ஹெட்டிங்கை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 4வது தம்ரீனை ஹெட்டிங் வாசிக்கிறேன். ஹவ்விலில் முபுத்ததாவை நீ மாற்று ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியத்தி இலா. அது என்னென்னா மூசன்னா. இலா மூசன்னா அப்படின்னா என்னென்னா ரெட்டையின் பக்கம், இருமையின் பக்கம். அதாவது முபுத்ததாவை நீ மாற்று.
பின்வரக்கூடிய ஜுமலாவிலிருந்து ஒவ்வொன்றிலும் முபுத்ததாவை நீ மாற்று. எதுக்கு மாற்றணும்? இரட்டைக்கு, இருமைக்கு நீ மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமைக்கு நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கீழே வந்து ஒரு மிசாலும் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஹாதா கிதாபுன். இதை இப்போ இருமைக்கு மாற்றணுன்னா ஹாதானி கிதாபானி. ஹாதாவுடைய இருமை எது? ஹாதானி. அதே போல் ஹாதிஹியுடைய இருமை என்ன? ஹாத்தானி. ரைட்டா? இப்போ முபுத்ததாவை நீங்கள் வந்து டுவலாக மாற்றுறீங்கன்னா, இருமையாக மாற்றுறீங்கன்னா, ஹபரையும் நீங்கள் இருமையாக மாற்றியாகணும். அதான கண்டிஷனு. ஸோ வந்து மாற்றிருக்கிறாங்க. ரைட்டா? ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதானி கிதாபானி, இவை புத்தகங்கள். ரைட்டா? இவை இரண்டும் புத்தகங்கள். ரைட்டாம்மா? புரியுதா? ஓகே. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து இதை செய்ய போகிறோம். செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஹாதா கலமுன். ஆன்சர் என்ன வரும்? ஹாதானி கலமானி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹாதிஹி மிஸ்தரத்துன். மிஸ்தரத்துன்னா ஸ்கேல், ரூலர். சரிங்களா? இப்போ இது எப்படி மாற்றணும்? ஹாத்தானி மிஸ்தரதானி. ஹாத்தானி மிஸ்தரதானி. அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் நம்ம. இப்போ கலமுன் கிதாபுன்லாம் வந்து ஒரு ஆண்பாலான இஸ்மு. அதை சுட்டி காட்டும்போது ஹாதா தான் யூஸ் பண்ணுவோம். ஒருமையில் இருக்கும்போது ஹாதா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மிஸ்தரத்துன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்பால் இஸ்மு. அப்போ அதை சுட்டி காட்டும்போது ஹாதிஹி தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஜம்மு பன்மை வரும்போது தான் அது அக்ரிணை பன்மையா உயர்திணை பன்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போ இங்கே எல்லாமே வந்து நம்ம இருமையில் தான் மாற்ற போகிறோம். சரியா? ஓகே. எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்லம்மா இதில்? ரைட். இப்போது இதோட கண்டினியூஷன் அடுத்த பேஜில் இருக்குது. 3வது இதை வந்து பாருங்கள். ஹாதா தாலிபுன். ரைட்டா? இதை எப்படி மாற்றணும்? ஹாதானி தாலிபானி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹி தாலிபத்துன். அப்போ எப்படி மாற்றணும்? ஹாத்தானி தாலிபதானி. நெக்ஸ்ட்டு ஹாதர் ரஜுலு முதர்ரிசுன். இந்த மனிதர் ஒரு ஆசிரியர். இந்த அப்படியே மாற்றுங்க. ஹாதானிர் ரஜுலானி முதர்ரிசானி. இந்த 2 மனிதர்கள் ஆசிரியர்கள். ரைட்டா? புரியுதாமா? ஹாதானிர் ரஜுலானி முதர்ரிசானி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹாதத் தாலிபு மினல் ஹிந்தி. இந்த மனிதர் இந்தியாவிலிருந்து வருகிறார். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 மனிதர்கள் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். எப்படி சொல்கிறது? ஹாதானி தாலிபானி மினல் ஹிந்தி. ஹாதானி தாலிபானி மினல் ஹிந்தி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹி சாது மினல் யாபானி. இந்த வாட்ச் ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறது. எப்படி இதை மாற்றுறது? ஹாத்தானி சாஅத்தானி மினல் யாபானி. ஹாத்தானி சாஅத்தானி மினல் யாபானி. ஞாபகம் இருக்கா? சாஅத்துன் சாஅத்தானி அப்படின்னு இருமையில் அதை மாற்றணும். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி. சரிங்களா? ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி. இதை எப்படி மாற்றணும்? ஹாத்தானி சையாரத்தானி லில் முதீரி. ஹாத்தானி சையாரத்தானி லில் முதீரி. கரெக்டா? ஓகே. இப்போ 9வது பாருங்கள். லிமன் ஹாதல் மிஃப்தாஹு. இந்த சாவி யாருக்குரியது? இப்போ என்ன மாற்றணும்? இந்த சாவிகள் யாருக்குரியது? இந்த 2 சாவியும் யாருக்குரியதுன்னு மாற்றணும். எப்படி மாற்றுறது? லிமன் ஹாதானில் மிஃப்தாஹானி. லிமன் ஹாதானில் மிஃப்தாஹானி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள். லிமன் ஹாதிஹில் மில் அக்கத்து. அது மில் அக்கத்துன்னா என்ன? மில் அக்கத்துன் அப்படின்னா ஸ்பூனு. ரைட்டா? இந்த 2 ஸ்பூன்கள் யாருக்குரியது அப்படின்ற மாற்றணும். எப்படி மாற்றலாம்? லிமன் ஹாத்தானில் மில் அக்கத்தானி. இந்த 2 ஸ்பூன்கள் யாருக்குரியது? இவை 2ம் யாருக்குரியது? ரைட்டா? புரியுதுங்களாம்மா? ஸோ ஈஸியான தம்ரீன் தான் எல்லாம். ஸோ அடுத்ததும் ரொம்ப ஈஸி தான். ஸோ பாருங்கள். 5th தம்ரீனு வாசிக்கிறேன். இக்ர உல் கலிமாத்தல் ஆத்தியத. பின்வரும் கலிமாக்களை நீ வாசி. அதாவது பின்வரும் வார்த்தைகளை நீ வாசி. வக்துபுஹா. இன்னும் அதை நீ எழுது.
எதோட எழுதணுமா? உடன் எதோட எழுதணும் அப்படின்னா ஜபதி அவாஹிரஹா, அதாவது அதனுடைய அவாஹிருஹா, அதாவது அதனுடைய இறுதி முடிவுடன், அதனுடைய சரியான இறுதி முடிவுடன் நீ எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஹரக்கட்ஸ் இல்லாமல் வார்த்தைகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைக்கு நம்ம ஹரக்கட்ஸ் போட முக்கியமாக கடைசி எழுத்துக்கான சரியான ஹரக்கத்தை போட்டு நாம் வாசிக்கணும். வாசிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கல்பானி. இது எல்லாமே இருமை பன்மை தான், சரியா? கல்பானி 2 நாய்கள், 2 டாக்ஸ். மக்தபானி 2 டேபிள்கள், மேஜைகள். கமீசானி 2 சட்டைகள். அகவானி 2 சகோதரர்கள். மிந்தீலானி 2 கைக்குட்டைகள், கர்ச்சிஃப்ஸ். அப்புறம் மிஸ்தரதானி 2 ஸ்கேல்கள், ரூலர், சரிங்களா? கோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்கேல், அந்த ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உஹ்தானி 2 சகோதரிகள். இம்ரஅத்தானி 2 பெண்கள், அதாவது பொம்பளைங்கன்னு சொல்லுவோம்ல, 2 விமன்ஸ், கேர்ள்ஸ் கிடையாது, 2 விமன்ஸ். ஓகேவா? ஸோ புரியுதா இது? ரைட், அல்ஹம்துலில்லா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6வது தம்ரீனு. ஈஸியான தம்ரீன் தான். ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். சன்னில் கலிமாத்தில் ஆத்தியத்தை, பின்வரும் கலிமாவை இருமையாக மாற்று. அவ்வளோதான், இதான் வேலை உங்களுக்கு. கொடுத்துருக்கிற இஸ்மை இருமையாக மாற்ற போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? சையாரத்துன், சையாரதானி, ரைட்டா? தொபீபத்துன், தொபீபதானி, ஆமாவா? வலதுன், வலதானி. லுகத்துன், லுகதானி. சதீகுன், சதீகானி. எல்லாத்துக்கும் மீனிங் தெரியும்ல, நான் அதோ ஃபஸ்ட்லன்னு சொல்லிடுறேன். சையாரத்துன் அப்படின்னா காரு, தொபீபத்துன் அப்படின்னா டாக்டர், வலதுன் அப்படின்னா சிறுவன், லுகத்துன் அப்படின்னா மொழி, சதீகுன் அப்படின்னா தோழன், சதீகானி அப்படின்னா 2 தோழர்கள், தாஜிருன் வியாபாரி, தாஜிரானி 2 வியாபாரிகள், மில் அக்கத்துன் அப்படின்னா ஸ்பூன், மில் அக்கத்தானி அப்படின்னா 2 ஸ்பூன்கள், முதர்ரிசுன் ஆசிரியர், முதர்ரிசானி 2 ஆசிரியர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாபுன், பாபானி கதவு, 2 கதவுகள். அடுத்தது பாருங்கள், இஸ்முன், இஸ்மானி பெயர், பெயர்கள், 2 பெயர்கள். ஹாதா, ஹாதானி இது, இவை 2ம். ஹாதிஹி, ஹாதானி அதுக்கும் இது 2ம், இவை 2ம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போது இந்த எக்ஸசைஸ் புரியுதா? அவ்வளோதான் இந்த லெசனுடைய தம்ரீன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேஜில் ஜஸ்ட்டு வந்து நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 18வது பாடம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அது மட்டும் பார்த்துடலாமா? அல் கலிமாத்துல் ஜதீதத்து, நியூ வேர்ட்ஸ். கம் அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். அல் ஈது அப்படின்னா ஈது. அப்புறம் பாருங்கள், அல் அஜலத்து அப்படின்னா சக்கரம், அதனுடைய ஜம்மு அஜலாத்துன். சரியா? ஜம்மு இருமையில் ஜம்மு பன்மை சொல்லியிருக்கிறாங்க, அஜலாத்துன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல் ஹையு அப்படின்னா என்னன்னு சொன்னேன், நெய்பர்ஹுட், அக்கம் பக்கத்தினர் அப்படின்னு, அக்கம் பக்கம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அது. இதோடைய ஜம்மு பார்த்திங்கன்னா அஹியா உன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அர் ரியாலு அப்படின்னா ரியால், காசு, அதோடைய ஜம்மு ரியாலாத்துன். ஜம்மு பார்க்குறோம் நம்ம, இருமை கிடையாது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அர் ரக்அத்து அப்படின்னா என்ன, ரக்காத், ஜம்மு ரக்அத்துன், ரக்காத்துக்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் ஒன்று, அல் மிஸ்தரத்து அப்படின்னா என்ன, ஸ்கேலு, அதோடைய ஜம்மு மசாத்திரு, ஜம்மு இருமை தான் வந்து மிஸ்தரத்தானி, அதனுடைய ஜம்மு மசாத்திரு, ரைட்டா? தெளிவாக பார்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லா, இதோட 18வது பாடம் நிறைவு பெறுது. தயவு செஞ்சு ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்க்காதவங்க அதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு செஷன் வரைக்கும் பார்த்த கிளாஸ் வரைக்குமே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன அதில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து டிஸ்கிரிப்ஷன் இது டைட்டிலில் இருக்கும். ஸோ அதனால் எந்த லெசனு எந்த இது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து தேடி கூட பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து
இது கிளியர் கட்டாக தான் டைட்டிலையே என்ன லெசன் இது எத்தனாவது பார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ அதனால் எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் அல்லாஹுக்காக சலிப்பு பார்க்காம நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க, கைப்பட உங்களுடைய தம்ரீனை எல்லாம் செஞ்சு பாருங்கள். நான் என்னோடய வீடியோவை ஓட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி நீங்கள் தம்ரீனை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடதை செக் பண்ணிக்கோங்க, என்னோடதை போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.